இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டுக்கால் பாயா. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போற மெத்தட் பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஆஹா, பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. இட்லி இடியாப்பத்தெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குங்க. மணக்க மணக்க ஆட்டுக்கால் பாயா ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டுக்கால் பாயா. ஆமாங்க, ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? ஸோ ரொம்ப நாளாக நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆட்டுக்கால் பாயா வைக்கிறது நிறைய ஸ்டைல் இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வைக்கிறது நல்லா ஒயிட்டாக இருக்கும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன் குழம்பு வைப்பாங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அது எந்த மெத்தடில் செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலில் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வதக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 ஆட்டோட கால் வச்சு தான் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 4 போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. எல்லாம் நல்லா செவந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாங்க. இந்த தக்காளியும் வதங்கட்டுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கலாங்க. தக்காளியிலேருந்து தோலெலாம் சுருங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை வேணாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு வேணாலும் போடலாம். பொட்டுக்கடலை போடும்போது தான் குழம்புக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக ரொம்ப நிறைய போடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 1 கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே அப்படியே தேங்காய் கிளறி கொடுங்க. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸ் ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம அரைச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு நான் 2 ஆட்டோடைய கால் எடுத்திருக்கேங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ கடையிலே நல்லா பொசிக்கிட்டு க்ளீன் பண்ணி தருவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்லேயும் நல்லா க்ளீன் பண்ணணும். அங்கங்கே அப்படியே ஆட்டோட முடியெலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதை அலசுறதும் ரொம்ப முக்கியம். மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு நான் அலசியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் தயிரும் போட்டு அலசியிருக்கேன். தயிர் ஊற்றி கழுவும் போதும் இதில் இருக்கிற வாடெல்லாம் போயிடுங்க. இந்த ஆட்டுக்காலை பொசிக்கிட்டு தான் கொடுப்பாங்க, அப்படியே அந்த தீய வாடை அடிக்கும். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலாவும் ரெடி, ஆட்டுக்காலும் ரெடி. வாங்க இப்போ ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ்லாம் இப்போ போட்டுக்கலாங்க. சின்னதாக 3 பட்டை போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். சின்னதாக 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இதுக்கு எல்லாமே நான் கொஞ்சம் மசாலா நிறையா போட போகிறேன். அதுக்குன்னு ரொம்ப மசாலா போட்டிங்கன்னா கசப்பாயிடும். ஏன் இதுக்கு நிறையா போடணுன்னா ஆட்டுக்காலில் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம மசாலா அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். எல்லாமே நல்லா செவந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இதுலேயே 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் ப்ளீஸ் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலும் இப்போ இதிலே போட்டுடலாங்க. இப்போ இதில் மீதி தேவையான மசாலா பொடியும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தனி மிளகா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ காரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். இதோடையே 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம்.
மட்டன் மசாலா பொடி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் மசாலா பொடி என்ன வச்சுருக்கீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. அடுப்பணல் கம்மியாகவே இப்போ இருக்கட்டும். ஆட்டுக்காலை நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பணல் ஃபுல்லாகவே வச்சுடுங்க. நம்ம ஊற்றின தண்ணிலாம் சுண்டிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது நம்ம அரைச்ச மசாலாவை இதிலே ஊற்றிடலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நல்லா தண்ணி ஆட்டம் வைக்கணுங்க, நிறைய தண்ணி வைக்கணும். ஏன்னா இதை நம்ம அரை மணி நேரம் குக்கர்லேயே வேக வைக்க போகிறோம். ஸோ நானும் தண்ணி நிறையா தாங்க ஊற்றுறேன். இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. புதினா இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். புதினா இலை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பணல் ஃபுல்லாகவே இருக்கட்டுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ கிளறி கொடுத்துருங்க. நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இனிமேல் இந்த ஆட்டுக்கால் நல்லா வேகணுங்க. நீங்கள் ஒரு 4-5 விசில் 10 விசில் விட்டால் மட்டும் பத்தாது. இந்த ஆட்டுக்கால் எந்த அளவுக்கு ஊறி நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு அதில் இருக்க ஜூஸ்லாம் குழம்புக்கு வரும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுருங்க. இது ஒரே ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ இது சின்ன அடுப்புக்கு மாற்றிடலாங்க. சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டேங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக குறைச்சிடுங்க. 30 நிமிஷம், அதாவது அரை மணி நேரம் இப்படியே வச்சுருங்க. அது விசில் வந்தாலும் சரி வரலாலும் சரி அரை மணி நேரம் இப்படியே இருக்கணும், கம்மியான தீயில. அப்போ தான் நல்லா வேகும். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. A few minutes later. 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஆவி போட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கம கமன்னு வாசனையாக இருக்குங்க. இது மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆஹா, பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. நல்லா இப்படி தண்ணி ஆட்டம் இருக்கணுங்க. இட்லி இடியாப்பத்தெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இன்னைக்கு சுட சுட இட்லிக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்லாம். மணக்க மணக்க ஆட்டுக்கால் பாயா. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. ஆட்டுக்கால் பாயானா நம்ம கடையில் தான் சாப்பிட்லாம், இதெல்லாம் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. நான் செஞ்ச இதே ஸ்டைல்லே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஆட்டுக்காலில் அவ்வளோ சத்து இருக்குது. முட்டி எலும்பு தேஞ்சவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்பு யாரெல்லாம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன அத்தனை டிப்ஸும் ப்ளீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம போடக்கூடிய பொருட்கள். ஸோ மசாலா ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக போடணும். மசாலா கொஞ்சம் நல்லா போட்டால் தான் அந்த ஆட்டுக்காலில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் எடுத்துகிட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். அந்தளவு போடும்போது தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த ஆட்டுக்கால் பாயாவை சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ஆட்டுக்கால் பாயாவை பார்த்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணி இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள். வாவ், ஆஹா, அப்படியே கலந்து வருது பாருங்கள். வாவ், எப்படி வருது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த எலும்பில் தான் இருக்குது ஸ்ட்ரென்த்தே. இந்த ஜாயின்ட்லலாம் இருக்குல்ல, இதிலேருந்து அப்படியே பிசு பிசுன்னு வரும், அப்படியே வளவள வளன்னு. நம்ம ஆட்டுக்கால் பாயாவே அப்படியே வளவள வளன்னு தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது தான் நமக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டுக்காலை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். வா, செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. வாயில் வச்ச உடனே அப்படியே வளன்னு போயிடுச்சிங்க. அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த எலும்பெல்லாம் நீங்கள் அப்படியே கடிச்சிங்கன்னா உள்ளே இருந்து அப்படியே ஜூஸ் மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே புட்டு போகுது. இதெல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். ஆட்டுக்கால் பாயான்னா ஆட்டுக்கால் பாயா தாங்க. இப்போ நம்ம இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா பாயாவில் அப்படியே நினச்சி சாப்பிட்ருவோம். ஆட்டுக்கால் பாயாவை ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க. பட் நான் இன்றைக்கி சங்கீதா ஸ்டைலில் வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துருவோங்க. ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி இட்லியோடு வச்சு சாப்பிட்டு காட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் இடியாப்பம் ஆப்பம் இது கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ருசியான நம்ம ஆட்டுக்கால் பாயாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா
ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையிலும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.